வைகுண்டத்தில் யார் இருப்பா? பெருமாளுக்கு இன்னொரு பேர் என்ன? அடுத்த ஸ்டேஜுக்கு வர போறவர் யாரு? விஷ்ணு அண்ட் ஃபேமிலி, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். நல்ல கிளாப்ஸ் கொடுங்க. சாப்பிட்டோன்னே எனர்ஜி ஆட்டிங்களா? காலையிலேருந்து அமைதியாக தானடா இருந்தீங்க. உனக்காவா? படப்படனே இருக்கு சார். இன்னும் சார் பக்கத்தில் வர்றதுக்கு ரொம்ப பயந்துட்டு தான் சார். இன்னொரையும் அந்த ஹார்ட் பீட்லாம் அப்படியே தான் சார். இப்போ எக்ஸாம் அந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் நான் இடையில கிளம்பிட்டேன் சார். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்துட்டு சார்கிட்ட சொல்கிறதுக்கு கூட ரொம்ப பயந்துக்கிட்டு அன்றைக்கி முடிச்சுட்டு கவுன்சிலிங் முடிச்சுட்டு அன்றைக்கி 1 மணிக்கு சார்கிட்ட மெசேஜ் போட்டேன். இது மாதிரி சார் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டேன் 1 மணிக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்திருந்தே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி உடனே ரிப்ளை போட்டிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் சார். சரி பாராட்டு விழாக்கு வரலாமா சார், ஏதாவது நினச்சிட மாட்டாரா திட்ட மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து டே ஸ்காலர் தான் சார். ஃபுல்லாக கிளாஸ் நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிடுவேன் சார். மிஞ்சி போனால் ஒரு 10:30 வரையே தான் சார் என்னால் முடிச்சிருக்க முடியும். காலைல ஒரு 4:30 5 மணி வாக்கில் அதுக்கு எந்திரிச்சிட முடியும் சார். ரிவிஷன் கிளாஸில் என்னால் ரெகுலராகவே அட்டன் பண்ண முடியாது சார். அந்த வீடியோ கிளாஸ்லாம் போகும்போது அதை நான் எடுத்து காலைல வரும்போது பஸ்ஸில் வரும்போது கேட்டுட்டு வருவேன் சார். போகும்போதும் ரிவிஷன் அது மாதிரி கேட்டுட்டு போவோம் சார். கிட்டத்தட்ட பார்க்குறதெல்லாம் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஷின் கேட்டுக்கிறது அது மாதிரி தான் சார் இருந்தாங்க. உடனே கொஷின் கேட்டுக்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்குறது, அது மாதிரியே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் நான் வந்தப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். இப்போ நான் கடைசியாக போகும்போதும் நிறைய ஹெல்ப் பண்ணி இப்படி சாப்பாடு கூட சில நேரத்தில் எடுத்துகிட்டு வர மாட்டேன் சார். மத்தியானம் இவங்க தான் வந்து பசங்க தான் ஹாஸ்டல் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அது மாதிரிலாம் சார் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா வந்து பெயிண்டிங் ஒர்க் தான் சார் பண்ணிகிட்ருக்காங்க. 2019 நீட்டுக்காக படிச்சுட்டு இருந்தேன் சார். 1 இயர் நீட்டுக்காக ஃபுல்லாக படித்து நீட்டு எனக்கு கிடைக்கலன்னு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வீட்லேயே ஃபுல்லாக அந்த இடத்துல படுத்துருப்போம்ல அது மாதிரியே படுத்துருந்தேன் சார். அதுக்கப்புறம் அக்கா சொல்லி தான் நீ கரஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 12th முடிச்சுட்டு வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் சார்கிட்ட வந்து சார் இது மாதிரி வந்து ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டப்போ நல்லதுப்பா இது இப்படி தான் இனிமேல் ஜாயின் பண்ணணும், இதுதான் நமக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் சொன்னோன்னே BA தமிழ் போட்டு இப்போ நான் வந்து MA தமிழே முடிச்சிட்டேன் சார். கரஸில் சார். ரெண்டுமே கரஸில் தான் சார். கரஸில் நிறையா பேசணும்னு வந்தேன் ஆனால் ஒரு மாதிரி பேசவே வர மாட்டேங்குது சார். விஷ்ணு இந்த ஃபஸ்ட்டு விண்டோ ஓரமாகவே உட்காந்துருப்பார். அடிக்கடி கூப்பிட்டு இவர் பேர் கொஞ்சம் பரிச்சயமான பேர் தான். அடிக்கடி எந்திருப்பார். இவரெல்லாம் பதில் சொல்லனா ரொம்ப திட்டுவேன். இந்த படிக்கிறவங்க பதில் சொல்லனா ரொம்ப திட்டுவேன். அதில் இவர் ஒரு ஆள். ஏன்னா படிக்காதவங்க விட்டுறலாம், படிக்கிறவங்களை எப்படி விடுறது? படிக்கிறவங்களுக்கு தான் அலட்சியம் ரொம்ப பிரச்சனையாக மாறும். படிக்காதவங்க என்ன பண்ணாலும் கஷ்டம். படிக்கிறவங்க அலட்சியமாக இருந்தால் ரிசல்ட்டு போய்டுன்னு சொல்லி நான் அதிகம் அடித்தது படிக்கிறவங்கள தான், அதிகம் திட்டுறது படிக்கிறவங்கள தான். காரணம் அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. உண்டா இல்லையா? கண்டிப்பாக சார். நைட்டு போய் 10 மணி வரைக்கும் படிப்பியா? ஆமாம் சார். போனோன்னா இப்போ இங்கேருந்து 5:30 விடுவீங்க சார். அப்போல்லாம் ஃபுல் டே கிளாஸ் இருக்க மாதிரி இருக்கும் சார். 5:30 வரையும் அது ரெகுலராகவே தொடர்ச்சியாக நீங்களே உட்காந்துருப்பீங்களா சார். மேக்ஸ் கிளாஸ் கூட வாரத்துக்கு ஒரு 2 நாள் தான் போகிற மாதிரி இருக்கும் சார். அந்த நேரத்தில் 5:30 போயிட்டு ஒரு 6:30 6:45 வாக்கிலே போய் உட்காந்தா தான் நம்ம அந்த போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போயுமே அடுத்த நாள் வந்து அதை ஃபஸ்ட்டு படித்ததை திருப்பி கேட்கும் போது நமக்கு தெரியாது. அப்படியே நம்ம அந்த கம்ப்யூட்டர்லலாம் ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும்ல, அது மாதிரி மைக் கிட்ட வர அப்படியே ரைஸ் ஆகி அப்படியே உச்சத்துக்கு போயிட்டு பக்கத்தில் வரும்போது மைக் பிடிக்கும்போது அப்படியே வடன்னு ஆடும். திருப்பி போனதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஆனால் வெளியே பார்க்கும்போது ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்லப்பா நல்லா மைக் பிடிச்சி நல்லா சொல்கிறாங்கப்பா அப்படின்னு வெளியே தெரியும். ஆனால் உள்ளே நமக்கு தான் நடுக்கம் இருக்கும். பசங்க வெளியெல்லாம் வந்து மைக்கு வந்துச்சுன்னா கூட வாங்கிட்டு நேராக வந்து இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு இருக்கும் மைக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம ரோக்கு நேராக அவங்க கொடுத்து விட்ருவாங்க. கரெக்டாக நம்ம கையில் வாங்குற மாதிரியே இருக்கு. அவங்களே ஒன்றும் சொல்ல முடியாதா, எந்திரிச்சிருன்னு அப்படியே சொல்லுவோம். நிறையா தட்டி அந்த இம்போஷன்லாம் கொடுப்பாங்களா, கொடுக்கும்போது அந்த 4 லெட்டர்லாம் பிடிச்சி எழுதுவோம்ல சார் ஒரே கையில், அப்போ தான் ஸ்பீடாக எழுத முடியும்னு சொல்லிட்டு
அந்த 4 லெட்டெல்லாம் பிடிச்சி ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி அதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன் சார். இம்போசிஷன் ஆமாம் சார். அப்போ சில நேரத்தில் எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க. திடீர்னு ஏதாவது நல்ல நேரம் இருந்துச்சுன்னா இம்போசிஷன் எழுதிட்டுவாங்க 100 150ன்னு சில நேரத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு தாட்டி பக்கத்துலலாம் விஸ்வா பக்கத்தில் தான் சார் உட்காந்துருப்பேன். ஆனால் உங்கள்கிட்ட வரும்போது நான் அவன்கிட்ட பக்கத்துலேயே போக மாட்டேன் சார். என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தூரத்தில் தான் சார் இருப்பேன். ஏதாவது பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, உடனே கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட ஃபஸ்ட்டு. எத்தனை கொஸ்டின்? 168. நீ 172 சார். 172. Yes, sir. என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்க? எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார். எம்ப்ளாய்மெண்ட். இதில் எனக்கு நான் தமிழில் 86 கொஸ்டின் தான் சார் அடிச்சிருந்தேன். ஆனால் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆமாம் சார், ஜிகேலே அதே 86 கொஸ்டின் வந்ததுனால எனக்கு தெரியலை சார். இல்லாட்டி எனக்கு நான் தமிழில் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன்ல, ஒரு நல்லா படிக்கிறவங்களுக்கே சில பேருக்கு 86 வந்துருச்சு. விதிவிலக்காக தான் சில பேர் 95 தொட்டிருக்காங்க. இல்லாட்டி 92, 93, 88 அப்படி தான் இருக்கேன். அந்த அந்த 86 வந்ததுனால எனக்கு தெரில சார். ஆனால் என் பக்கத்துலேயே இருந்துட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதே நமக்கும் அவங்களுக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. ஒரு கொஷின் 2 கொஷின் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும் போது தான் அதோட வழி தெரியும். நான் இப்போ 170 எடுத்துகிட்டு 172 எடுத்துகிட்டு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு. ஆனால் அன்றைக்கி 4வது நாள் கவுன்சிலிங்கில் போயிட்டு ஒரு நம்ம சூஸ் பண்ணுறது, விஓஓ சூஸ் பண்ணுறது, அந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லாம் சூஸ் பண்ணுறதுலாம் நம்ம கையில் இல்லாமல் போயிடும். அந்த 3 நாள்லேயே முடிஞ்சு போயிடும். அதனால் படிக்கிறது எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 2 நாளுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே எது வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி நம்ம போகலாம். ஒரு 3 நாள் கழித்து போனோம்னா மீதி இருக்கிறதுல இருந்து எது நல்லா சூப்பராக இருக்குது, நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து வர முடியும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் எல்லோரும் அடுத்தாட்டி கண்டிப்பாக வந்துடுவீங்க. இதே மாதிரி ஸ்டேஜ் ஏற போகிறீங்க. ஒரு கவுன்சிலிங் பற்றி எதுவும் தெரியாதுல்ல, அதனால் ஆறுறது ஒரு ஜாப் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த 3 நாளுக்குள்ளே போயிட்டோன்னா இன்னும் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அந்த ஃபஸ்ட்டு 3 நாளுக்குள்ளேயே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். எல்லாரும் வருவாங்க. இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குரூப்பு ரொம்ப மோசமாக தான் இருந்தாங்க. ஒரு மாதமாக வச்சு வெளில இப்போ கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாய்ஸை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேர்ள்ஸ் ரெடி பண்ணிட்டாச்சு. பாய்ஸ் ஒரு 1 மந்த் லேட்டாக ரெடி பண்ணணும். ரொம்ப சூப்பராகலாம் படிக்க மாட்டேன் அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நடத்தினதை அன்னைக்கு படிச்சிடுவேன். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு திருப்பி அதை கொஷினை கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. இது மாதிரி தான் இருந்தேன். ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருந்தேன். தயவு செஞ்சு அன்னைக்கு போர்ஷன் அன்னைக்கு நம்ம நார்மலாகவே படிச்சிருவோம். ஏன்னா ஒரு தாட்டிக்கு சார் கிளாஸ் நடத்துகிறோமா, அடுத்த நாள் கொஷின் கேட்கும்போது ஓரளவுக்கு வந்துடும். அந்த ஆன்சருக்கு நியராக நம்ம போய் சொல்லிடுவோம். சாரும் வந்து அதுதானேன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் என்னென்னா ஆன்சர் பக்கத்தில் போய் சொல்லுவேன், ஆன்சர் சொல்ல மாட்டேன். சாரே வந்து அதுதானே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு நமக்கு தெரிஞ்சாதான் அது நல்லா படித்ததுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அதனால் கடைசியாக வந்து என்னென்னா ரிவிஷன் 10 நாளில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு முன்னாடிலேருந்து படிச்சுட்டு வர்றது தான் கடைசி நேரத்தில் நமக்கு உதவும். 10 நாளில் கண்டிப்பாக அந்த போர்ஷனை முடிக்க முடியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ரிவிஷன் பண்ணிட்டு பழசை மறக்காதீங்க. பழசை மறக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்டூடெண்ட் நம்ம ஃப்ரெண்டே நிறைய பேர் போகிறதுக்கு ரீசன் என்னென்னு அந்த பழசை விட்டுறாங்க. ஆனால் அப்போல்லாம் சூப்பராக படிப்பாங்க. எப்படி சொல்கிறது, இப்போல்லாம் வந்து மார்க் எடுப்பாங்கள்ல, மார்க் எடுத்தால் டெஸ்ட்டில் மார்க் எடுக்கிறது அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவங்களால அடுத்தடுத்து வர்றது கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்னென்னா அந்த பழசை கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படாதீங்க. நான் 3வது அட்டம்ப்டில் தான் நான் வந்திருக்கேன். 2019 ஆரம்பித்தேன் நவம்பரில். கரஸில் போட்டுட்டு வந்தேன். அப்போ ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு ஷார்ட் டேர்ம்லாம் ஒரு 1 இயர்லலாம் கிடைக்கல. நிறையா ஃப்ரெண்ட்ஸே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு மேலே சார் தான் ஃபுல்லாகவே எல்லா பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்தது தான். குரூப் 4க்கு விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் திருப்பி சார் சொல்லி கொடுத்த கொஷின் தான் அங்கே குரூப் 2 ஏல மெயின்ஸில் இருந்துச்சு. அந்த 10 மணிக்கு மேலே வந்து அண்ணா வந்திருப்பார். அதை உங்கள் கண்களை தழுவுவதோ நித்திரை அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வரும். அது நிறைய பேருக்கு தெரில சுற்றி. ஆனால் எனக்கு அண்ணான்னு தெரிஞ்சு. ரீசன் என்னன்னா சாரோட அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ் தான் ஃபுல்லாகவே. எனக்கு அந்த இயரு அந்த டேட்டு அதெல்லாம் அதிகமாக எனக்கு பரிச்சயம் கிடையாது. ஆனால் எனக்கு ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு சார் சொல்கிற கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதெல்லாம் கவனித்து இப்போ 1 வருஷம் 2 வருஷம் அவர் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த பேப்பரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி ஒரு 20 கொஷின் கிட்ட தமிழில் வந்து விட்ட ஆகு பேர் விடாத ஆகு பேர்னு கேட்டு வச்சுருந்தாங்க சார். எதுவுமே தெரில கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம படித்த போர்ஷனே இல்லை. சார் நம்மளுக்கு எத்தனை ஆகு பேர் சொல்லி கொடுத்துருப்பாரு, ஒரு 16 கிட்டத்தட்ட 16 வரையும் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஒவ்வொன்றா வந்து கொஷின் கேட்டு இவ்வளோ சொல்லி கொடுத்த கடைசியில் நமக்கு அந்த விட்ட ஆகு பேர் விடாத ஆகு பேர் தெரில. சார் எதுவும் சொல்லிக் கொடுக்க விட்டாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பழைய சிறப்பு தமிழில் கேட்டிருந்தாங்களா அந்த 20 கொஷினும். அப்படிலாம் அந்த கொஷினை பார்க்கும்போது இந்த அண்ணா கொஷின் நமக்கு எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியும். இந்த 1 மார்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் விஜயலான் சார் தான். ரொம்ப நன்றி சார்.
அனைவருக்கும் வணக்கம். நான் பெயிண்ட் வேலை தான் செய்வேன். ஆனால் என் பையனை எப்படியும் அரசாங்க வேலை வாங்கி கொடுத்ததுன்னு வெறியா அவனை 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவேன். தண்ணி ஊற்றுவேன், தலையில் தண்ணியை ஊற்றிடுவேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் கஷ்டப்பட்டது மாட்டேன், நீ மேலே வாங்க மேலே வாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், அவனும் உழைச்சி அவன் நைட்டும் பக்கமாக கஷ்டப்பட்டான். நான் இல்லைன்னு ஆனால் சாகு தான் இதுக்கு காரணமே. சாகுக்கிட்ட நானும் பையனும் தான் வந்து நான் பெயிண்ட் வேலை தான் சாமி செய்வேன், என்னால் படிக்க வைக்க காசு பத்தாது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எதாக இருந்தாலும் கட்டுங்க, நான் பார்த்துக்குறேன், உங்களை பையனை நல்லா பொசிஷனை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார். உத்தரவு கொடுத்தாரு. அன்னைக்கு வந்துட்டு போய் பேசிட்டு போனேன். அப்போ இடையில நான் வரல, இப்போ தான் வரேன். மிக நன்றி, சாருக்கு நன்றி. என்ன பண்ணுறீங்க? நான் பெயிண்டிங் வேலை செஞ்சேன். பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறீங்க எங்கே? 40 வருஷமாக வேலை செஞ்சேன். எங்கே? ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட். திருச்சி ஏர்போர்ட். எங்கே வேணாலும் போவேன். நான் 40 வருஷமாக வேலை பார்க்குறேன். வேலை பார்த்து இந்த பெயிண்டிங் வேலையில் தான் பிள்ளைகளை படிக்க வச்சேன். திட்டம் போட்டு வாழ்வேன். ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கிறதுனால காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் பிள்ளைகிட்ட தான் சொல்லுவேன், காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காத, காலம் கிடைக்காது. இந்த சமயத்தில் நீ போஸ்டிங்கை போய் அரசாங்க வேலையில் சேரு, எனக்கு 5 காசாக இருந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் திட்டம் போட்டு தான். அது நீங்களும் நல்லா ஒத்துழைச்சி. சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கிற பொண்ணு பையன்லாம் என் பையன் மாதிரி நீங்களும் எல்லாரும் உங்கள் அம்மா அப்பாவையும் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏற்றணும். அதுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும், நேரத்தை வீணாக்காதீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா படுற கஷ்டம் நாங்கள் படுற மாதிரி தான் உங்கள் அம்மா அப்பாவும் படுவாங்க. இந்த பணம் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். வர்றதுக்கு காலையில் எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அந்த டயத்துக்குள்ளே அனுப்புறது ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. அந்த நேரங்களை கொஞ்சம் நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீ என் பையன் மாதிரி நீங்களும் வரணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவோட சாருக்கிட்ட நாங்கள் உட்காந்துருக்க மாதிரி நீங்களும் உட்கார வைக்கணுங்கிற ஆசை தான் எல்லாருக்கும். ஒரே ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். மகாபாரத போரில் துரியோதனன் பாண்டவர்கள் பாஞ்சாலியை வச்சு சூதாடிடுவாங்க. அந்த சூதாட்டத்தில் வினையா பாஞ்சாலியை துயில் உரிகிறாங்க. அப்போ உரியையில் யாரையும் அவ கூப்பிடலை, நம்மளால் காப்பாற்றிக்க முடியும்னு இருந்தாங்க. ஆனால் முடியலைங்க இல்லையில கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அந்த கண்ணன் தான் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. துரியோதனன் உரிய கை அசந்து போச்சு, இழுக்க முடியலை. அப்போது நம்ம சார் அந்த மாதிரி தான். இந்த என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி ஒரு கோயில், அந்த கோயில் கருவறையில் இருக்கிறது நம்ம சார் தான். அதனால நாங்கள் சாருக்கு தெய்வம் நேரில் வராது, மனித ரூபத்தில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனித ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்கோம் நம்ம ஐயா தான். அந்த அவதாரத்தில் அருள் பளிக்கிறது மாதிரி அவர் 50 பேருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் துயில் கொடுக்கறது மாதிரி அவர் எல்லா விஷயமும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. படிப்பு மட்டும் இல்லை, எல்லா பண்புகளுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறது நம்ம இந்த பூமியில் கிடைச்சது ரொம்ப ரொம்ப நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கோம். அவரை நாங்கள் ஒரு தெய்வமாக தான் கருதி இருக்கேன். அவர் சாருக்கும் சாரோட குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணுன்னு அந்த பகவானை வேண்டிக்கிறேன். நான் இந்த மேடையில் உட்கார வச்சதுக்கு என் பையன், நான் பெற்ற பையனை நான் அடைஞ்சிட்டேன் சார். ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சார். இது மாதிரி நான் எந்த மேடையிலும் இதுவரையும் ஏறலை, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஏறுறேன். அந்த மேடையே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷத்தில் எனக்கு பேசுகிறது ரொம்ப பேசணும்னு நினச்சேன், ஆனால் பேச முடியலை. என் பொண்ணு பெரிய பொண்ணு இங்கே தான் படித்தாங்க. என் பெரிய பொண்ணு படித்தோன்னா இந்த பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டான். முடியாதுப்பான்னு சொல்ல, இல்லை நான் படித்தே ஆவேன்னு சொல்லிட்டேன். பெரிய பொண்ணு சொன்னால் நீங்கள் படிக்க வைங்க, அவன் ஆசையை கெடுக்காதீங்க, 1 வருஷம் போகட்டும் அப்படின்னு 1 வருஷம் போயிட்டு முடியல. திருப்பி 2வதும் பரீட்சை எழுதுறது வரையில் கடைசி மார்க்கு. அந்த லெவல் நம்ம பணம் கட்ட முடியலை. அப்புறம் பெரியவ தான் சொன்னாங்க, சார்கிட்ட கூப்பிட்டு வாமா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அப்பாவும் ஒரு ஐயப்பன் கோயில் குருசாமியும் கூப்பிட்டு வந்தாங்க. +2 அது முடித்தோன்னே, நீங்கள் தான் அதுக்கு நல்லா ஐடியா கொடுத்தீங்க, நீ சேருப்பா கரசில் போடுப்பா. அதுவும் கரசில் போடுன்னு சொன்னதை கரசில் போட்டு பிஏ தமிழும் எம்ஏ தமிழும் முடிய இவன் வேலையும் கிடச்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சார் காரணம்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். நன்றி, வணக்கம். காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே வேலை, இது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். நேரடியாக காலேஜ் போய் படிக்க வேண்டாம், கரஸில் போட்டுக்குங்க. அந்த நேரம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தயார் பண்ணுங்க, டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே வேலை வாங்கிடலான்னு. ஸோ அந்த வகையில் டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே வேலை வாங்கிட்டார். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் வந்து தேன்மொழி. நான் ஒரு அக்கௌண்ட் மேனேஜராக இருக்கேன். அப்பா வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட் தான். அவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஜாப்பு சார் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் விஷ்ணு, நல்லா பண்ணு, நேர்மையாக பண்ணு. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாங்க, நேர்மையாக இருங்க, எவ்வளோ வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்கு பின்னாடி எப்படியும் பலன் கிடைக்கும். பலன் கிடைக்கலாட்டியும் நீ பார்த்துட்டே இரு, ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாட்டோம் நீங்கள் என்ஆரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, படிச்சுட்டே இருங்க. லாஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டீங்க, அடுத்த ஸ்டெப்பு வெற்றின்ற பாதையில் நோக்கி எடுத்து வைங்க, கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும். தேங்க்யூ. அவங்க யாரு? ஒன்றும் சாருக்கு இருக்கிறாங்க. தேங்க்யூ சார். எப்படி உங்களை நான் நிறைய திட்டியிருக்கேன் சார். சாரி இங்கே பூரா என்ன திட்டிகிட்டு தான் இருக்காங்க டெய்லி. சாரி சார், எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் தான். பட் இவங்க 2 பேரும் வந்தனால ஃபர்ஸ்ட் அக்கா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, இன்னைக்கு கூட எக்ஸாம் போயிருக்காங்க. தம்பி படிச்சுட்டான். 2 பேரும் அக்காவோட மோட்டிவேஷனும் உங்களோட மோட்டிவேஷனும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து காலேஜ் போயிட்டு வருவேன், ஒர்க் போயிட்டு வருவேன், ஃபினான்ஸ் படி சப்போர்ட் பண்ணிக்குவேன் இவங்களுக்கு. பட் இவங்களை ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மட்டும் இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சரி சார், எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சேர்ந்து ஒரு குரூப்பாக படித்தனால எல்லாருமே சக்ஸஸ். அக்கா மட்டும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரும்போது அவங்களோட வின்னிங்கோட தான் சார் வருவோம். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா கிளாப்ஸ் கொடுத்துருங்க விஷ்ணுவுக்கு. அம்மா எந்த மேடையும் ஏறினதில்லை, இதான் முதல் மேடையா? வாங்க. இல்லை இல்லை, இது நான் அடிக்கடி போடுவேன், நீங்கள் இன்னைக்கு தான், நீங்கள் தான் இன்னைக்கு. வாழ்த்துக்கள். சார்கிட்ட இது மாதிரி நிறையா வாங்குவேன். ஆனால் சாரை தவிர வேறு யார்கிட்டையும் இது மாதிரி வாங்க மாட்டேன். அன்பளிப்போ இல்லை எந்த வகையிலையுமே நான் வந்து என்னோட வேலைக்காக யார்கிட்டையும் இது வாங்க மாட்டேன். விஷ்ணு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், விஷ்ணு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், விஷ்ணு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். சூப்பர், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஸ்மார்ட் ஒர்க் வந்து சார்ட்டாக இருக்குது. உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டிங்கன்னா சேர்ந்து வெற்றியாக ஜானிக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ.